என்ன பெத்தவளே ஆனாலும் ஒரு பிரச்சனையோட வீட்டுக்குள்ள வந்தா என்னால ஏத்துக்க முடியாது. சபாஸ்டா, அப்படி சொல்ற என் பேராண்டி. சரி குட்டி, நான் உன் வீட்டுக்கு வரல. ஊருக்கே படி அளக்கிற கடவுள் இந்த பச்சை குழந்தைய மட்டும் மறந்துட போறானா என்ன? இந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கல்ல, வாங்க கிளம்பலாம். வாமா. அத்தை, ஒன்னும் தேவையில்ல, வா. அத்தை. பேசின ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியாயம் இருக்கு. இப்ப அத பேச நமக்கு நேரம் இல்லை. நீங்க முதல்ல வாங்க. எங்க? அதான் டி பிளாக்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 1B தான். என்ன பாக்குறீங்க? ஏன் வீட்டுக்கு தான் வேணும்? வாங்க, மற்ற விஷயம் அங்க போய் பேசிக்கலாம். சார், அந்த பெரிய ரூம் மேடம்க்கு ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா குழந்தைய அவங்களும் வசதியா இருக்கணும். அப்புறம் ஹெட்டில்ல ஹாட் வாட்டர் போட்டு வச்சுட்டேன். ஹால் செட். இது என்னது சார்? இதெல்லாம் குழந்தைக்கு தான் மேடி. தாய்ப்பால் இல்லாததுனால இந்த பவுடரை வெந்நீர்ல கலந்து கொடுத்தா குழந்தைக்கு பசி அடங்குமா. இதுல டயப்பர் இருக்கு. நியூபார்ன் பேபிங்கிறதுனால உடனே குளிக்க வைக்க முடியாது இல்லையா. அந்த குழந்தைக்கு பாடியில தடவுற லோஷன், ஆயில், குழந்தைக்கான மெடிசன் எல்லாமே இருக்கு. என்ன சார், ஒரு குழந்தைக்கு இவ்ளோ இருக்கா? அட நீ வேற மேடி, புதுசா பிறந்த குழந்தைக்குன்னு தனியா கடையை வச்சிருக்காங்கன்னு பாரு. சார், இப்பதான் சார் நீங்க பாக்குறதுக்கு கம்ப்ளீட் ஃபேமிலி மேன தெரியுறீங்க. என்ன ஒண்ணு எஸ்ஜே சூர்யா சார் மாதிரி இருக்கு, ஆனா இல்ல. சார், அப்புறம் இந்த கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கு சார். ஆமா சார், லக்ஷ்மி மேடம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. கையில குழந்தை வேற, ஒய்ஃப் குழந்தைன்னு வீடே நிறைஞ்சு இருக்கு. இது வரைக்கும் பேச்சுலர் ஹோமா இருந்தது, இப்போ ஃபேமிலி ஹோமா ஆயிடுச்சு. என்ன வாழாமலே ஒரு பொண்டாட்டி, பெக்காமலே ஒரு குழந்தைன்னு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் அமைஞ்சிருக்கு சார். என்ஜாய் பண்ணுங்க. உண்மைதான் மேடி. இந்த மாதிரியான வாழ்க்கை யாருக்கும் அமையாது, அமையவும் கூடாது. என்ன பண்றது, எனக்கு இதுதான் எழுதிருக்கு. நான் இதை சந்தோஷமா ஏத்துக்கிறேன். சார், நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லி உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். சாரி சார். நீ ஒண்ணு தப்பா சொல்லல மேடி. சராசரி குடும்பஸ்தனுக்கு கிடைக்கிற எல்லாம் எனக்கும் கிடைச்சிருக்கு. என்ன எதையும் சொந்தம் கொண்டாட முடியாது, அவ்வளவுதான். மேடம், ஒண்ணு இல்ல மேடம், இப்பதான் வந்தேன். இத குழந்தைக்காக வாங்கினேன். இத வெதுவெதுப்பான வெந்நீர்ல கலந்து 30 ml கொடுக்கணுமா, மெடிக்கல்ல சொன்னாங்க. முக்கியமான விஷயம், பசி வந்து அழும்போது மட்டும் கொடுக்க சொன்னாங்க. இதுல பவுடர், டயப்பர், அப்புறம் குழந்தைக்கு தேவையான எல்லாமே இருக்கு.
சாரி சார், என்னால உங்களுக்கு ரொம்ப சிரமம். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். இதுல என்ன சிரமம் இருக்கு? நீங்க அந்த குழந்தைக்கு உதவுற மாதிரி தான் நான் ஒரு வழியில உதவுறேன். சொல்ல போனா நீங்க செய்யற உதவிக்கு முன்னாடி நான் செய்யறதுல ஒண்ணுமே இல்லை மேடம். அம்மா, நீ எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்காம போயிட்ட. அதுவும் ஒரு வகையில நல்லதா போச்சு. நீ ஆசைப்பட்ட மாதிரி லட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கம்மா. அதுவும் கையில ஒரு குழந்தையோட. இதுவரைக்கும் கேட்காத ஒரு குழந்தையோட அழுகுரல் நம்ம வீட்டுல கேக்குதுமா. எல்லாமே புதுசா இருக்குமா. இன்னும் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை, லட்சுமி மேடம் அப்படியே இங்கேயே இருந்துடணும். ஆனா அவங்க சந்தோஷம் பிரிஞ்சிருக்காங்க. அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு அடுத்த நொடியே என் மனசுக்குள்ள ஒரு பெல் அடிக்குது. ஏன்னா சந்தோஷம் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான். அவங்க கூட லட்சுமி மேடத்தை சேர்த்து வைக்கிறது தான் சரியா இருக்கும். நீ என்னம்மா சொல்ற? பவி, அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பவி. பெத்த புள்ள என்ன விட அந்த ஆதிரா குழந்தை முக்கியமா போச்சுல. எப்போதும் மகன் மகன்னு என் மேல அவங்க காட்டின பாசம் எல்லாமே பொய் இல்ல. சந்தோஷ், அத்தை இந்த நேரத்துல எடுத்திருக்கிற முடிவு ஒரு எமோஷனல்ல எடுத்தது. அது சரியா தவறான்லாம் இப்ப ஆராய்ச்சி பண்ண கூடாது, புரியுதா? பவி, நான் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள் அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களோட உண்மையான அன்பு தெரிஞ்சு இப்பதான் நான் அவங்க கூட நெருங்கி வந்தேன். ஆனா இப்போ அவங்க என்னை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டாங்க பவி. என்னால தாங்க முடியல பவி. ஐயோ டேய், என்னடா இது இப்படி சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? இல்ல பவி, நான் அவங்கள முழுசா நம்பிட்டேன். அதான் என் பிரச்சனையே. நம்ம அம்மா நம்மளை விட்டு எங்க போவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க அம்மா பிள்ளைங்கிறதெல்லாம் மத்த உறவு மாதிரி தான் நிரூபிச்சிட்டாங்கல்ல. பவி, இந்த உலகத்திலேயே சிறந்த உறவு அம்மாதான். அது புனிதம். இந்த அம்மா சென்டிமெண்ட் எல்லாம் சும்மா சும்மா பேச்சுக்கு தான் போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல பவி. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமைஞ்சா சொந்த அம்மாக்களும் அவங்க பிள்ளைங்களுக்கு துரோகம் செய்வாங்கன்னு என் அம்மா உலகத்துக்கே ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல. சந்தோஷ், நீ என்ன இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நீ வேணா பாரு,
அத்தை அந்த குழந்தைய விட்டுட்டு உன்னை தேடி கண்டிப்பா வருவாங்கடா. இல்ல பவி, கண்டிப்பா வரமாட்டாங்க. அவங்க இந்த முடிவுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. என் கண்ணை பார்த்து சொல்லிட்டு போனாங்க பவி. என் எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது பவி. பிள்ளைக்கு எதிர அம்மா நிக்கிறது. அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் என் மண்டைக்குள்ள அப்படியே சம்பட்டி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசி அந்த ஆதிரா சொன்ன மாதிரியே செஞ்சுட்டால. என் மேல எவ்வளவு பெரிய பழிய சுமத்திட்டு போயிட்டான். இனி அத வாழ்நாள் முழுக்க நான் சுமந்துக்கிட்டு வாழணுமா? அதுவும் என் அம்மாவே எனக்கு எதிரா நிக்க வச்சுட்டான். சந்தோஷ், என்ன ஆச்சு உனக்கு? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இதெல்லாம் பேசி பேசி உனக்கு இன்னும் கஷ்டம் தான் ஆகும். இங்க பாரு, இந்த மாதிரி பெரிய பிரச்சனை எல்லாம் வரதா செய்யும். இத நம்ம எதிர்கொள்ளணும். அப்பதாண்டா நமக்கு மன வலிமை வரும். இப்படியே நீ பேசிட்டு இருந்தனா உன் மனசு ரொம்ப கஷ்டப்படும் சந்தோஷ். கொஞ்சமாவது காம் டவுன் ஆகு, எல்லாம் சரி பண்ணிடலாம். முடியல பவி, என்னால முடியல. என் உலகம் ரொம்ப சின்னது. அதுல நீயும் அம்மாவையும் தவிர வேற யாருமே இல்ல. இப்போ நான் உங்க 2 பேரு கூடயும் எமோஷனலா அட்டாச்சா இருக்கேன் பவி. அதுல ஒரு பக்கம் இப்ப இல்லன்னு நினைக்கும் போது என்னால தாங்க முடியல பவி. அத பவி, குழந்தையா இருக்கும்போது அம்மா இல்லைன்னா கொஞ்ச நாள்ல பழகிடும். நமக்கு அம்மா இல்ல அப்படின்னு அந்த மனசு ஏத்துக்கும். ஆனா இவ்வளவு நாள் பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்துட்டு இப்படி திடீர்னு விட்டுட்டு போயிட்டா எப்படி பவி? என் கண்ணை மூட விடாம இமைக்கு நடுவுல நிக்கிறாங்க பவி. உன் கஷ்டம் என்னன்னு புரியுது சந்தோஷ். அத தீக்கிற மருந்தும் அத்தைதான் எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது ஆறுதலா சில வார்த்தைகள் மட்டும்தான். எல்லாம் சரியாயிடும். நான் இருக்கேன் உனக்கு. இனிமே எந்த சூழ்நிலையிலயும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். சார், நாம எதிர்பார்க்காதது என்னென்னமோ நடந்துச்சு. அத்தை இதெல்லாம் புரிஞ்சுக்காம ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றாங்க? சார், அவங்களுக்கு நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். சந்தோஷ் வேற அவங்கள நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். லட்சுமி மேடம் இப்ப இருக்கிற மனநிலையில யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க பவி. அவங்க ஆதிராக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துல உறுதியா இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க வாழ்க்கையில முன்னாடி நடந்த சம்பவத்தோட இதை கனெக்ட் பண்ணி இதை ரொம்ப எமோஷனலா பாக்குறாங்க. இந்த நேரத்துல அவங்கள கன்வின்ஸ் பண்றது நடக்காத காரியம். சந்தோஷ் தான் இதை புரிஞ்சுக்கணும். பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம்ங்கிற மாதிரி இந்த ஆதிரா சந்தோஷுக்கும் அத்தைக்கும் நடுவுல ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்திட்டா சார். அவன் என்கிட்ட அம்மா அம்மான்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். அத்தையும் அந்த குழந்தைய காப்பாத்தணும்னு உறுதியா இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுனே புரியல சார். பவி, இந்த நிலைமையில நாம தான் நிதானமா இருக்கணும். சந்தோஷ்க்கு லட்சுமி மேடத்தோட நிலைமையை சொல்லி நீதான் புரிய வைக்கணும். நானும் லட்சுமி மேடத்துக்கு எடுத்து சொல்ல முயற்சி பண்றேன். சார், என்னைக்கு அந்த ஆதிரா நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாலோ அன்னைக்கே எங்க குடும்பத்தோட நிம்மதி எல்லாம் போச்சு. இப்போ வாழ்நாள் பூரா குற்ற உணர்ச்சியிலே இருக்கிற மாதிரி பண்ணிட்டா. பவி, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. சார்,
புத்திக்கு தெரியுது, ஆனா மனசு கேட்க மாட்டேங்குதே சார். சும்மாவே இந்த அபார்ட்மெண்ட்ல ஆளாளுக்கு இஷ்டப்படி பேசுவாங்க. வெறும் வாய மின்னுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இனி அவல் கிடைச்ச மாதிரி என்னென்னலாம் பேச போறாங்களோ. என்ன பவி நீ எப்படி பேசுற? இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு வாழ முடியுமா சொல்லு? சந்தோஷம் நீ நம்புற, அவனை சார்ந்த நாங்களும் நம்புறோம். வேற யார் என்ன சொன்னா என்ன? அது மட்டும் இல்ல, சந்தோஷ் ஏன் இந்த பிரச்சனையை ஆதிராவோட கனெக்ட் பண்ணி பாக்குறான்? சந்தோஷத ஒரு குழந்தையோட பிரச்சனையா மட்டும் பார்த்தான்னா அவனுக்கு லட்சுமி இடத்து மேல கோவமோ வருத்தமோ வராது. இன்னும் சொல்ல போனா லட்சுமி இடத்தோட கூட இருந்து சந்தோஷ ஹெல்ப் பண்ணுவான். நீங்க சொல்றதும் சரிதான் சார். ஆனா அந்த ஆதிராவால அவன் லைஃப்ல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான், நிம்மதியே இல்லாம இருக்கான். அதனாலதான் அவன் இவ்ளோ ஃபீல் பண்றான் சார். கரெக்ட் தான் பவி. ஆனா இப்ப ஆதிரா உயிரோட இல்ல. அந்த குழந்தைக்கும் அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாதா சார்? முடியும் பவி. ஒருத்த மனசு வச்சாதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும். ஆமா, அந்த குழந்தையோட அப்பா இந்த குழந்தைய அந்த அப்பா கிட்ட ஒப்படைக்கணும். அது ஒண்ணுதான் இந்த பிரச்சனைக்கே தீர்வு. அப்படின்னா அவன் அப்பா கிட்ட இந்த குழந்தை கொடுக்க ஒத்துப்பாங்களா சார்? ஒத்துக்க வைக்கணும் பவி. லட்சுமி மேடம் இப்ப இருக்கிற சூழல்ல இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைய அவங்க வளர்க்கறதுல நிறைய சட்ட சிக்கல் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அப்படியே தத்து எடுக்கிறதுனா கூட நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. இப்ப போய் அதை சொன்னா அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில லட்சுமி மேடம் இல்ல. அதான் அவங்க போக்கிலேயே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். 2 நாள் போகட்டும், அவங்களுக்கு பொறுமையா எடுத்து சொல்லி எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். நீ தைரியமாயிரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். இங்க பாரு. என்னது அது? என்னது? இங்க பாரு, பாரு, பாரு. பாரு. சார், செம்ம சேட்டை பிடிச்சவனா இருக்கான் சரிவா. நான் தூக்குனா அழுறான், லட்சுமி மேடம் தூக்குனா அமைதியா இருக்கிறான். ஏய், சும்மா இப்படி எல்லாம் பேசாத மேடம். இப்ப குழந்தைக்கு யாரையுமே தெரியாது. நீ அவனை அன்கம்ஃபர்டபுளா தூக்கியிருப்ப, அதான் அழுதுருக்கான். லட்சுமி மேடத்துக்கு குழந்தையை எப்படி தூக்கணும்னு தெரியும். கரெக்டா தூக்கிருப்பாங்க, சைலண்டா இருக்கா. நீ காய்கறி மூட்டையே ஒழுங்கா தூக்க மாட்டேன், குழந்தைய தூக்க போற. ஓ அப்படியா? எங்க நீங்க வந்து தூக்குங்க. அவன் அழுறானா அமைதியா இருக்கானான்னு பாப்போம். நானா? அதெல்லாம் வேணாம் மேடம், சேட்டை குழந்தை கொடுங்க. ஏய் சும்மா இரு மேடி. எனக்கு குழந்தையெல்லாம் எப்பவும் தூக்கி பழக்கம் இல்ல. இது கரண்டி பிடிச்ச கை, ரஃபா இருக்கும், வேணாம். சார் சும்மா தூக்குங்க சார் பாப்போம். மேடம் குழந்தை கொடுங்க. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன சும்மா இருக்கியா? சொன்னீங்கல்ல. மேடம் குழந்தை கொடுங்க. மேடம் குழந்தைய தூக்கி தான் பாருங்களேன். வேணாம். ஏன் வேண்டாங்கறீங்க? தூக்குங்க சார். இத கொடுங்க. சார் கிட்ட போறியா செல்லம்? ஹலோ ஹலோ. ஐயோ மேடம் அழ ஆரம்பிச்சிட்டா. என்னது? அச்சோ, நீங்க அழறியா செல்லம்? உட்காருங்க. செல்ல குட்டி, அழக்கூடாது. ஏண்டா கண்ணா? பாத்தீங்களா சார்? அழக்கூடாதுடா. அவங்க இருக்கும் போது அவன் அழாம இருக்கான். ஏண்டா கண்ணா? கரெக்ட். ஓ ஓ ஓ ஓ ஓ. என்னடாச்சு? 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 சரி 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 சரிடா, அழக்கூடாது அழக்கூடாது. அவனுக்கு பசி வந்துருச்சு போல இருக்கு. மேடி, அந்த பால் பாட்டில் எங்க? அதுல இவனுக்கு பால் கலக்கி வச்சிருக்கல, எடுத்துட்டு வா. சார் பால் கலந்து உங்ககிட்ட தானே சார் கொடுத்தேன் நானு. இது என்கிட்ட கொடுத்தேன். நான் வெளிய போகும்போது உங்ககிட்ட தான கொடுத்து போனேன். சார் அது திரும்பி உங்ககிட்ட கொடுத்துட்டேன் சார் நானு. என்கிட்ட கொடுக்கல மேடி, நான் உங்ககிட்ட தான் கொடுத்து போனேன். சார் கொடுத்துட்டேன் சார். ஐயோ சீக்கிரமா எடுத்துட்டு வா மேடி. வாங்க, போய் பாரு. போங்க சார். ஓ சரி 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 சரி, பால் இப்ப எடுத்துட்டு வந்துருவாங்க. இல்லன்னா இல்ல சார். இல்லையா? என்ன மேடி நீ? என்ன ஆளாளுக்கு ரூமுக்கு போறீங்க? பால் புட்டி எங்க வச்சீங்க? இருக்கு மேடம். சரிடா சரிடா, அழாத கண்ணு அழாத. இதோ பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு. ஓ அம்மா 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 அம்மா, நான் பால் 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 பால்.
குடி 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 குடி. என்னாச்சு மேடம்? குட்டியும் இப்படிதான் சார். சின்ன வயசுல பால் குடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் கத்தி ஊரையே கூட்டிடுவான். கொஞ்ச நேரம் கூட அவனால பசி தாங்க முடியாது சார். அப்பா தான் என்ன புரிஞ்சுக்கலனாலும் குட்டியும் என் நிலைமை புரிஞ்சுக்காம அவர் கூட சேர்ந்து இப்படி பேசிட்டானே சார். அதை நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு. மேடம், அவன் பேசினதெல்லாம் மனசளவுல இல்ல, முதட்ட அளவுல தான். இப்ப கூட அவன் உங்களை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். தன்னோட வேலையை தானே செஞ்சுக்கிற அளவுக்கு விவரம் தெரிஞ்ச ஒரு பிள்ளையா இருந்திருந்தா கூட யாராவது பாத்துக்குவாங்கன்னு விட்டுடலாம். ஆனா இந்த பச்சை மண்ணை எங்க சார் விட முடியும்? அம்மா தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நம்புறவன் இந்த நேரத்துல எனக்கு துணையா இருக்கணும்ல சார். மேடம், நான் இப்படி சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். மேடம், நீங்க பண்ண சத்தியத்தை மட்டும் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த குழந்தை உங்களுக்கு யாரு? இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்?